ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 7 அலகு பயிற்சி 7ல் 6ஆம் கணக்கு பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? ஓர் உள்ளீடற்ற உலோக உருளையின் வெளிப்புற ஆரம் 4.3 சென்டிமீட்டர், உட்புற ஆரம் 1.1 சென்டிமீட்டர் மற்றும் நீளம் 4 சென்டிமீட்டர். இந்த உலோக உருளையை உருக்கி 12 சென்டிமீட்டர் நீளமுள்ள வேறொரு திண்ம உருளையாக உருவாக்கப்பட்டால் புதிய உருளையின் விட்டத்தை காண்க. ஓகே, இப்ப பாருங்க, உள்ளீடற்ற உருளை. உள்ளீடற்ற உருளைன்னு என்ன அர்த்தம்? அப்படி ஒரு உருளைக்குள்ள இன்னொரு உருளை இருக்குன்னு அர்த்தம். இதுதான் உள்ளீடற்ற உருளை. வெளிப்புற ஆரம் கேபிட்டல் ஆர் 4.3 சென்டிமீட்டர், உட்புற ஆரம் 1.1 சென்டிமீட்டர். அதனுடைய நீளம்னு கொடுத்துருக்காங்க. நீளம் 4 சென்டிமீட்டர். நீளம்னா என்ன அர்த்தம்? இங்கே ஹைட்டு இப்படி நிப்பாட்டினோம்னா அது ஹைட்டா மாறிடும். ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். இதை அப்படியே உருக்கி இன்னொரு திண்ம உருளையா செய்யறாங்க. திண்ம உருளைன்னா ஃபுல்லா உள்ள அடப்பா இருக்க ஒரு உருளையா செய்யறாங்க. அதனுடைய நீளம் 12 சென்டிமீட்டர். அதனுடைய நீளம் 12 சென்டிமீட்டர். இதை விட அது நீளமா இருக்கு. அதனுடைய விட்டம் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதனுடைய விட்டம் என்னன்னு கண்டுபிடி அப்படின்னா, அப்ப இதனுடைய கன அளவும் இதனுடைய கன அளவும் சமம். ஒரு பொருளை உருக்கி இன்னொரு பொருளா செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ரெண்டினுடைய கன அளவும் ஒரே இதுதான். இது 100 சென்டிமீட்டர் கியூப் இருக்குன்னா அந்த 100 சென்டிமீட்டர் கியூபை தான் வேற வடிவமா மாத்துறாங்க. ஓகே, அப்ப உள்ளீடற்ற உருளை உருக்கப்பட்டு திண்ம உருளையாக உருவாக்கப்பட்டால் கன அளவு சமம். கன அளவுகள் சமம். எது ரெண்டுடைய கன அளவு சமம்? உள்ளீடற்ற உருளையின் கன அளவு ஈக்குவல் டு திண்ம உருளையின் கன அளவு. உள்ளீடற்ற உருளையின் கன அளவு ஈக்குவல் டு திண்ம உருளையின் கன அளவு. உள்ளீடற்ற உருளையின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச். இங்க அது கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர்னு உள்ளீடற்ற உருளைக்கு வச்சிருக்கோம். திண்ம உருளைக்கு நம்ம R1ன்னு வச்சுக்கிறோம். ஆரம் பை R1 ஸ்கொயர்டு. ஹைச் 12 சென்டிமீட்டர். முதல்ல அந்த ஹைச்சை கேபிட்டல் ஹைச்சுன்னு கூட வச்சுக்கிறோம். ஓகே, உள்ளீடற்ற உருளையின் கன அளவு இதே போல பை ஆர் ஸ்கொயர்டு மைனஸ் ஆர் ஸ்கொயர்டு இன்டு ஹெச். ஓகே, பைக்கு பை அடிச்சிருவோம். கேபிட்டல் ஆர் 4.3, ஸ்மால் ஆர் 1.1. ஓகே, உயரம், அந்த உள்ளீடற்ற உருளையின் உயரம் 4 சென்டிமீட்டர். இதனுடைய ஆரம் நமக்கு தெரியாது. இதனுடைய உயரம் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர்னு வச்சிருக்காங்க. ஓகே, இதுல இருந்து ஆர் கண்டுபிடிச்சு அப்புறம் விட்டம் கண்டுபிடி. 4.3 2 டைம் எழுதி பெருக்கு. ஸோ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஏன்னா டபுள் டைம் போட்டு பெருக்கிறோம் இல்லையா? 11 11 121 வரும். இந்த 12 கீழே கொண்டு வந்துருவான். சப்பன்னு 8ல் 1 வச்சுன்னா 7. 17.28 இன்ட்டு 4/12. 1 4 3 12, 3 அடி, 5 15, மிச்சம் 2, 7 21, மிச்சம் 1, 6 18. ஸோ R1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5.76னா ஸ்கொயர் ரூட் 5.76க்கு ஸ்கொயர் ரூட் 2 டைம்ஸு 2.4. 576க்கு 24 தான் ஸ்கொயர் ரூட்டு.
ஸோ R1 ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 576, அதாவது 5.76னா 2.4, ஓகே, சென்டிமீட்டர். ஆரம் நமக்கு என்ன கேட்குறாங்க, விட்டம். திண்ம உருளையின் ஆரம் ஈக்குவல் டு 2.4 சென்டிமீட்டர்னா விட்டம் இதை போல 2 மடங்கு 2 இன்ட்டு 2.4 4.8 சென்டிமீட்டர். அந்த உள்ளீடற்ற உருளையை உருக்கி திண்ம உருளையா செய்யும் பொழுது அதனுடைய விட்டம் 4.8 சென்டிமீட்டர். ஓகே.